வணக்கம் மக்கா. நம்ம தூத்துக்குடி பனிமய மாதா கோயில் திருவிழாவோட 4வது நாளுக்கு வந்திருந்தோம். சரியான கூட்டம். நானும் தீப்தி சங்கீதாவும் வந்திருந்தோம். சுத்தி எங்க பார்த்தாலும் நிறைய கடையும் சரியான கூட்டமும் எக்கச்சக்கமா இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசுல நான் எங்க அப்பா அம்மா கையை பிடிச்சிட்டு வேடிக்கை பார்க்க வந்ததும் இப்ப நானே ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து வேடிக்கை பார்க்கறதும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. அப்படி வேடிக்கை பார்த்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது சங்கீதா ஒரு ஸ்டாலை பார்த்து எனக்கு இங்க வாங்கி கொடுத்தே ஆகணும்னு கூட்டு வந்துட்டா. என்னன்னு பார்த்தா நம்ம டிஎஸ்எஃப் கிராண்ட் பிளாசா ஸ்டால் போட்டிருக்காங்க. அதுவும் மற்ற ஸ்டாலெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க கிட்ட இருக்கிற ஐட்டம்லாம் வேற லெவல்ல இருக்கு. டிஎஸ்எஃப் கிராண்ட் பிளாசாவோட எக்ஸ்க்ளூசிவ் டிவின் கேக் கூட இங்க அவைலபிளாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், டோனட், ஃபிஷ் ஃபிங்கர், சாண்ட்விச் எக்கச்சக்கமான மெனுஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பாக்குற எல்லாத்தையுமே சாப்பிடணும்னு தோணுச்சு. ஆனா நம்ம ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், ஃபிஷ் ஃபிங்கர், டோனட்னு ஆர்டர் பண்ணியாச்சு. ஃப்ரைட் ரைஸ் மத்த இடங்கள்ல சாப்பிடுற மாதிரி இல்லாம உண்மையிலே இங்க வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். சரியான டேஸ்ட். ஃபிஷ் ஃபிங்கர் நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு இருந்தது. சாஸ்ல தொட்டு சாப்பிடும் போது அல்டிமேட்டா இருந்தது. அதுக்கப்புறம் நூடுல்ஸை வாங்கி ட்ரை பண்ண ஆரம்பிச்சோம் பாருங்க. நூடுல்ஸுக்கும் சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. பயங்கர டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அப்புறம் டோனட்டை வாங்கி சங்கீதாக்கு ஒரே ஒரு கடியை கொடுத்துட்டு மிச்சத்தெல்லாம் நானே தின்னுட்டேன். சரியான டேஸ்ட். தூத்துக்குடியோட ஃபர்ஸ்ட் மால்னா அது டிஎஸ்எஃப் தான். அப்படிப்பட்ட டிஎஸ்எஃப் இங்க ஸ்டால் போட்டிருக்காங்க. உண்மையில சரியான டேஸ்ட். மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லணும். ஃபைனலா டிஎஸ்எஃப் கிராண்ட் பிளாசாவோட டிவின் கேக்ஸ்ல மஃபின்ஸை பஞ்சர் பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டோம். இன்னும் 6 நாள் திருவிழா நடக்கும். பயங்கரமா இருக்கும். வெளியூர்ல இருக்கிற நம்ம தூத்துக்குடி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வணக்கம் மக்காவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.